இந்த நேரத்துல நம்ம ஒரு புதிய காரியத்திற்காக அதை குறித்து கர்த்தருடைய வேதத்தின் ஆழத்திலிருந்து நாம் சில காரியங்களை தியானிக்க போகிறோம். கடைசி காலங்கள் ஆபத்துகள் நிறைஞ்ச காலம். நிறைய ஆபத்துகள் உண்டாகி கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். அதுல குறிப்பாக இப்ப சமீபமாக நடக்க ஆரம்பிச்சிருக்கிற ஆபத்து விபத்துகள். விபத்துகள் எதிர்பாராமல் நடக்கக்கூடிய ஆபத்துகளுக்கு பேர் விபத்துகள். அது சாலையில விபத்து வருது, கப்பல் விபத்துகள் நடக்கின்றன. காமிச்சாங்க, கப்பல் அப்படியே முழுகி 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 அது அப்படி இறங்கி கப்பல் ஒன்றும் இல்லாமல் அப்படியே அழிந்து போவதை. விமானங்கள் 280 பேரோடு பிரயாணம் செய்த ஒரு விமானம் அப்படியே அட்லாண்டிக் கடல்ல மேலிருந்து கீழே விழுந்து அதுல ஒரு உடம்பு கூட கிடைக்கல, அந்த அளவுக்கு எல்லாமே போச்சு. அதே போல சைனாவிலிருந்து புறப்பட்ட ஒரு விமானம் விழுந்திருக்கிறது. ஆப்பிரிக்காவிலிருந்து புறப்பட்ட ஒரு ஏர் பிரான்ஸுக்கு சொந்தமான ஒரு விமானம் அது கீழே ஆப்பிரிக்காவின் மடகாஸ்கருக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் இடையில இருக்கக்கூடிய கடல் பகுதியை விழுந்திருக்கிறது. இப்படி அதுல போன பிரயாணிகள் ஒருவரும் தப்பிக்கவில்லை. ஆபத்துகள் வெகு வேகமாக சூழ்ந்து வருகின்றன. அது ஒவ்வொரு இடத்திலும் நம்ம போற பிரயாணத்துல. இது போக கொள்ளை நோய்கள் பாருங்களேன். இப்ப சமீபமாக இந்த 2 வருஷத்துக்குள்ள புதுசா வந்த கொள்ளை நோய்கள் எத்தனை அப்படின்னு சொல்லி நீங்களே கணக்கு போட்டு பாருங்க. ஏராளமான புதிய காய்ச்சல்கள், புதிய வியாதிகள், இவைகள் மனித சமுதாயத்துக்குள் பெருகிக் கொண்டே வருகிறதை பார்க்கிறோம். இவைகள் எல்லாவற்றினாலும் நூற்றுக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான பேர் தினசரி மரித்து கொண்டே இருக்கிறார்கள். கர்த்தருடைய வேதத்துல சொல்லுது, இதை தவிர இனி வருகிற காலங்கள் உபத்திரவம் நிறைந்த ஒரு கொடிய காலமாக இருக்கும். பெரிய பெரிய பேரழிவுகள் தோன்றுகிற காலமாக இருக்கும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு குறிப்பிட்டு காண்பிக்கிறது. கடைசி காலம் என்றாலே ஆபத்துகள் நிறைந்த காலம்தான். மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரத்தில், லூக்கா சுவிசேஷம் 21வது அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா அந்த 2 அதிகாரங்களும் கடைசி நாட்களில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு ஆபத்துகளை பற்றி தான் அதிகமாய் சொல்லுகிறது. வானத்திலிருந்து வரும் ஆபத்துகள், கடல்களிலிருந்து வரும் ஆபத்துகள், மனிதர்களிடத்திலிருந்து வரும் ஆபத்துகள், தேசங்களுக்கு நடுவில் இருந்து எழும்பி வரும் ஆபத்துகள், கிருமிகள் மூலம் வருகிற ஆபத்துகள், அப்புறம் நட்சத்திரங்கள் மூலம் வருகிற ஆபத்துகள், காற்றிலே வருகிற ஆபத்துகள் என்று ஒரு பெரிய பட்டியலே போடலாம் நம்ம அதுல. அது மாதிரி நிறைய ஆபத்துகள் சூழ்ந்து வருகிற காலம் தான் கடைசி காலம். வேதம் சொல்லுது, 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனத்தில், இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்களே. சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும் பொழுது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடிதியாய் அவர்கள் மேல் வரும், அவர்கள் தப்பி போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அழிவு அப்படின்னு சொல்ற இந்த அர்த்தத்துல பெரிய பெரிய பேரழிவுகள் ஒரு கிராமத்துக்கு வரலாம், ஒரு ஊருக்கு வரலாம், ஒரு மாவட்டத்துக்கு வரலாம், ஒரு மாநிலத்துக்கு வரலாம், ஒரு பெரிய பட்டணத்திற்கு வரலாம், ஒரு தேசத்துக்கு வரலாம். இந்த மாதிரியான எதிர்பாராத ஆபத்துகள் அடிக்கடி சூழ்கிறதை பார்க்கிறதுனால மனுஷருடைய மனம் சோர்ந்து போகும் என்று வேத புத்தகத்தில் எழுதியிருக்கு. அப்ப இனி வருகிற காலங்கள் ஆபத்துகள் நிறைந்த காலங்கள். அதுல 2 காரியத்தை சொல்லலாம். ஒன்று, மனிதர்களுடைய அக்கிரமங்கள் பெருகுகிறதுனால இந்த காரியங்கள் வருகிறது. தேவனுடைய கோபாக்கினை மனிதர்கள் மேல் வருகிறதுனால வருகிறது. சாத்தானுக்கு ஒரு ஆசை இருக்குது. அந்த ஆசை என்னன்னு கேட்டா, மனிதர்களை கொல்லுவதும் அழிப்பதும். ஆண்டவர் சொல்றாரு, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அல்லாமல் வேறு ஒன்றுக்கும் வரமாட்டான். பிசாசு ஒரு மனுஷனிடத்திலே வருகிறான் என்றாலே அவனை கொல்லணும் அழிக்கணும் தான் நோக்கம். ஆனால் வேறு வேறு ரூபத்திலே வருவான். உதவி செய்யற மாதிரி வருவான், ஏவல்காரன் போல வருவான், வேலைக்காரன் போல வருவான். நீ ஏவி விட்டால் நான் போய் ஒரு குடும்பத்தை அழித்து விடுகிறேன் என்று நமக்கு ஆசை காட்டுகிறவன் போல வருவான். நீ என்னை ஆராதித்தால் உன் குடும்பத்தை நானும் என்னோட கூட இருக்கக்கூடிய குட்டி பிசாசுகளை சேர்ந்து உன் குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்வேன் என்று சொல்லுவான். நீ பில்லிசுனி வைங்க, எனக்கு ஒரு இரத்த காவல் கொடு, அல்லது எனக்கு எலுமிச்சம்பழம் கொண்டாந்து வை, 48 நாள் எள்ளும் தண்ணீர் இறைச்சி போடு, உனக்கு எல்லாம் நல்லது செய்வேன்னு சொல்லுவான். அவன் சொல்ற எல்லாமே கடைசியினுடைய முடிவை நீங்கள் எடுத்து பார்த்தால் அவன் கொல்லவும் அழிக்கவும் என்ற நோக்கத்துக்காக மாத்திரம்தான் வர்றான். அப்ப சாத்தான் மூலம் வருகிற அழிவுகள், இதுல 2 காரியம் இருக்குது. சாத்தான் என்ன செய்யறான்னா, மனிதர்களை அழிப்பதற்கு 2 காரியங்களை அவன் தேர்ந்தெடுக்கிறான். ஒன்று, மனிதர்களை அழிப்பதற்கு மனிதர்களையே தேர்ந்தெடுக்கிறான். ஒண்ணு, சாத்தான் நேரடியா ஆட்களை கொல்றது இல்ல, ஒரு நின்றுட்டு இருக்கும் சாத்தான் தள்ளி விடுறது இல்ல. சாத்தான் மனிதர்களை அழிப்பதற்கு தேர்ந்தெடுக்கிற வழிகளில் ஒன்று, முதல் வழி, மனிதனை எடுத்து பயன்படுத்துகிறான். மனுஷனுடைய மனத்துல பொறாமை, போட்டி,
காய்மகாரம் போன்றவைகள் எல்லாம் விதைத்து ஒருத்தர் அடிக்கவும் கடித்து பட்சிக்கவும் அவன் சொன்ன ஒரு சின்ன வார்த்தையை அப்படி பெருசுபடுத்தி ஊதி அந்த வார்த்தைக்கு அர்த்தம் கற்பித்து, பாத்தியா அவனை எப்படி பேசிட்டான்னு, அவனை விடலாமா, அவனை விட்டானா அப்புறம் உனக்கு என்ன மரியாதை இருக்க போகுது பூமியில அப்படின்னு சொல்லி கொடுத்து, நம்ம பரம்பரை எப்படிப்பட்ட பரம்பரை, கத்தி எடுத்தா ரத்தம் பார்க்காம கீழே வைக்க மாட்டோம், அப்படிப்பட்ட பரம்பரையில இருந்து வந்திருக்கோம், ஒரு 4 பேரையாவது கொண்டுட்டு நம்ம சாகணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்களை கொடுத்து, ரத்தம் சிந்தப்படுகிற எல்லா கிரியைகளுமே பிசாசினால் உண்டாகிற கிரியைகள். கர்த்தர் நம்ம ரத்தம் சிந்தக்கூடாது என்பதற்காகத்தான் தான் ரத்தம் சிந்தினார். ஆனால் இன்னைக்கு மனிதர்கள் ரத்தம் சிந்துவதற்கு காரணமா இருக்கிறது முழுசு பேய், பிசாசு. அப்ப இது அப்படி தூண்டிவிட்டு, மனிதர்களை தூண்டிவிட்டு, ஜாதிகளுக்கு விரோதமாய் ஜாதி, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், மனிதனுக்கு விரோதமாய் மனிதன், குடும்பங்களுக்கு விரோதமாய் குடும்பம், கிராமத்துக்கு விரோதமாய் கிராமம், நகரங்களுக்கு விரோதமாய் நகரம், தெருவுக்கு விரோதமாய் தெரு, இப்படி எல்லாம் கூட தூண்டிவிட்டு ஒருவரை ஒருவர் கடித்து பட்சிக்கவும் அழிக்கவும் கிரியை செய்யவும் செய்யலாம். இன்னொன்னுதான் ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயம். மனிதர்களை அழிப்பதற்கு சாத்தான் தேவனுடைய உதவியை நாடுகிறான். தேவனை பயன்படு அல்லது தேவனுடைய உதவியை நாடி அவரை கொண்டு மனிதர்களை அழிக்க வைத்து விடுகிறான். எப்படி அது சாத்தியமாகும் என்று நீங்க கேட்கலாம். பஞ்சதந்திர கதைகள்ல ஒரு கதை இருக்குது. அந்த காலத்து கதை, ஒரு காக்கா ஒரு மரத்துல கூடு கட்டி இருக்கும். கூடு கட்டி அதுல முட்டையிடும். காக்கா முட்டையிட்ட உடனே அந்த மரத்திற்கு கீழே ஒரு சின்ன பொந்துல ஒரு பாம்பு இருக்கும். அந்த காக்கா முட்டையிட்டு இது அடைகாத்து குஞ்சுகளை பொறித்து அது வம்சத்தை விருத்தி பண்ணலாம் நினைக்கும் போது, முட்டையிட்ட உடனே இந்த பாம்பு இந்த பொந்துல இருந்து வெளியே வந்து எல்லா முட்டைகளையும் உடைச்சு குடிச்சிடும். இந்த காக்காக்கு அப்படியே வருத்தம். மறுபடியும் ரொம்ப கஷ்டப்பட்டு மறுபடியும் முட்டையிடும், மறுபடியும் வந்து எல்லாத்தையும் குடிச்சிடும். இந்த பாம்பை எதிர்ப்பதற்கு இதற்கு திராணி இல்லை. என்ன செய்யலாம் என்று இது யோசித்தது. ஒரு நாள் அப்படி யோசிச்சு ஒரு மிருகத்திட்ட போய், ஒரு ஓநாயோ நரிதான் வைப்பாங்க பொதுவா, நரியிடத்துல போய் ஒரு கேட்டது, இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டது. நரி அதற்கு ஒரு ஆலோசனை சொன்னது. என்ன ஆலோசனை சொன்னதுன்னா, நீ குளத்துல போய், அரண்மனைக்குள்ள ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கு, ஒரு குளம், அந்த குளத்துல அரசியார் நீராடி கொண்டிருப்பார்கள். நீராடி கொண்டிருக்கும் பொழுது அவங்களுடைய முத்து மாலையை கலட்டி வச்சுட்டு நீராடிட்டு இருப்பா. நீ என்ன செய்ய, பறந்து போய் அந்த முத்து மாலையை தூக்கிட்டு வந்துரு. முத்து மாலை எடுத்து வந்து, நான் என்னங்க செய்யறது, நானே காக்காயா இருக்கிறேன், கருப்பா இருக்கிறேன், அதை போட்டா நல்லாவா இருக்கு, இல்ல உனக்கு இல்ல, அதை கொண்டு வந்து பாம்பு புத்துல போட்டு அப்புறம் நடக்கிறத பாரு என்று சொல்லி கொடுத்தது. உடனே என்ன செய்து, இந்த காக்கா பறந்து போய் ராணி குளிக்கிற குளத்துக்கு போய், அந்த ராணி அப்பதான் குளிக்க வந்து தன்னுடைய முத்து மாலையை கலட்டி வைக்கிறார். அந்த மாலை அப்படியே தூக்கிட்டு போயிடுச்சு. மாலை தூக்கிட்டு போன, ஐயோ காக்கா முத்து மாலை தூக்கிட்டு போகுது கத்துன உடனே வீரர்கள் அந்த காக்காயை துரத்தி கொண்டே வந்தார்கள். துரத்தி கொண்டே வர அந்த காக்கா நேரா பறந்து வந்து மரத்தின் கீழ் இருக்கிற அந்த பொந்துக்குள்ள கொண்டாந்து அந்த மாலையை போட்டுருச்சு. ஐயோ உள்ள ஓட்டைக்குள்ள கொண்டே போட்டுருச்சேன்னு சொல்லிட்டு அந்த பொந்தை இடித்தார்கள். இடித்தோடனே பாம்பு சீறி கொண்டு வந்தது. பாம்பை கண்ட உடனே படை என்ன செய்ததுதான், அந்த பாம்பை அடிச்சு போட்டு போயிட்டாங்க. காக்கா தப்பிச்சிருச்சு. இதே தந்திரத்தை சாத்தான் செய்கிறான். என்ன செய்கிறான் தெரியுமா? மனிதர்கள் மேல் தேவனுக்கு கோபம் உண்டாகிற மாதிரி மனிதர்களுக்குள்ளே களைகளை விதைத்து வைத்து விடுகிறான். மனிதருடைய குணாதிசயங்களை மாற்றி விடுகிறான். ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேலே மனிதர்கள் அக்கிரமம் செய்ய ஆரம்பித்தா கர்த்தர் தம்முடைய நீதியின்படி அவர்களை அழித்துத்தான் தீர வேண்டும் என்பது மரபு. அது நீதி, கர்த்தருடைய நீதி. அவன் சொல்லி பாப்பாரு, அவன் கேட்கணும். இந்த அளவுக்கு மேல அவன் கேட்காவிட்டால் அவர்களை கர்த்தர் தம்முடைய வல்லமையில அவரே அழிச்சு போட்டுருவார். அப்ப அழிச்சு போடுற மாதிரி ஒரு மனிதனை தூண்டி விட்டு தான் ஒதுங்கி கொண்டால், நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் என்ன செய்வார்? தன்னுடைய கோபத்தினால் மனிதர்களை அழித்து விடுவார். அப்ப என்ன செய்கிறான்? கர்த்தர் தம்முடைய கைகளினாலே மனிதர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக மனிதர்களுடைய இருதயங்களுக்குள்ளே களைகளை விதைத்து வைத்து மனிதர்களை கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ண வைத்து தேவ கோபம் மனிதர்கள் மேல் மூழ்கிற மாதிரி அவர்களுடைய குணங்களை மாற்றி வைத்து விட்டால் போதும், தான் ஒதுங்கிக் கொள்ளலாம் பேசாம. கர்த்தருடைய கோபாக்கினை அவர்கள் மேல் எழும்பி விடும். இந்த மாதிரி ஒரு தந்திரத்தை சாத்தான் செய்கிறது நம்ம பார்க்கிறோம். அதுல குறிப்பாக தேவன் தான் உண்டாக்கின மனிதனை பூமியிலே இராதபடி அழிக்க வேண்டுமானால் அந்த மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்கிறதை குறித்து ஒரு ஸ்டடி எடுத்து வச்சிருக்கிறான் பிசாசு. பார்க்கிறான், பைபிள்ல எங்கெங்க போட்டிருக்குது, ஒரு மனிதனை கர்த்தர் அழிக்க வேண்டுமானால் அந்த மனிதன் எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும் என்பதை உட்கார்ந்து அப்படியே ஸ்டடி பண்றான். பார்த்து இன்னென்ன கேட்டகரி எல்லாம் அவனுக்குள்ள, இன்னென்ன விதமான கேரக்டர்ஸ் எல்லாம் அவனுக்குள்ள இருந்தா இவன் தேவனுடைய கோபத்திற்கு ஆளாக தகுதி உள்ளவன், தேவனுடைய தண்டனைக்கு